கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இதுவரை 52 போட்டிகள் முடிவடைந்துள்ளன. 52 போட்டிகள் முடிஞ்சதுக்கு பின்பு உள்ள டேபிள் தான் இங்கே இருக்கிறது. அதில் ஆர்சிபி முதலிடத்தில் இருக்காங்க. நல்ல அதிரி புதிரியான வெற்றி, சென்னையை வெற்றி கொண்டாங்க. 16 பாயிண்டில் முதலிடம். 2ஆம் இடத்துல மும்பை இந்தியன்ஸ் 14 பாயிண்ட்டு. 3ஆம் இடத்துல ஜிடி 14 பாயிண்ட்டு. பஞ்சாப் கிங்ஸு இன்றைக்கி விளாட்றாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சா மேலே வர்றதுக்கு சிறப்பான அமைப்பு. தோத்தாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸோடைய சொந்த மைதானம் தரம்சாலாவில் நடக்கிறது. ஆனால் அது புது பிச்சு தான். அதுவுமே அவங்களுக்கு வெளி ஜோன் மாதிரி தான் விளையாடுவாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ரெண்டாவது போட்டி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு எதிராக பஞ்சாப் கிங்ஸ் மோதுது. இவங்க 2 பேரும் இதற்கு முன்பாக 5 முறை மோதியிருக்காங்க. அதாவது எல்எஸ்ஜி 3 முறை வெற்றி பெற்று ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸு 2 முறை தான் வெற்றி பெற்றிருக்காங்கங்கிறது தான் கடந்த கால வரலாறு. பஞ்சாப் கிங்ஸு இந்த அணிக்கு எதிராக 201 ரன்கள் அதிகபட்சம் அடிக்கிறாங்க. எல்எஸ்ஜி இந்த அணிக்கு எதிராக 257 அடிக்கிறாங்க. சுருண்டா பஞ்சாப் கிங்ஸ் 133லையும் எல்எஸ்ஜி 159லையும் சுருள்றாங்க. இந்த செக்மெண்ட் வின்னர் எல்எஸ்ஜி. அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட் பேடாக வருது. நியூமராலஜி எண் 1, பிரமிடியன் 8. அது அந்த அணிக்கு சிறப்பில்லை அப்படின்னு சொல்லணும். அதே போல் பஞ்சாப் கிங்ஸுக்கும் நியூமராலஜி 1, பிரமிடியன் 8 வர்றதுனால அந்த அணிக்கும் சிறப்பில்லை, பேடாக தான் இருக்கிறது. அப்போ அணி பேர் 2 பேர்த்துக்கும் ஈக்குவல் தான். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரேஸ் ஐயருக்கு பிரமிடியன் 9ஆகவும் நியூமராலஜி எண் 2ஆகவும் வர்றது வெரி குட்டான அமைப்பு. அப்போ ஸ்ரேஸ் ஐயர் தன் டீமை நல்ல விதமாக வழி நடத்துவார்னு தெரியுது. அதே போல் ரிஷப் பண்டுக்கும் வெரி குட்டாக வர்றதுனால இந்த செக்மெண்ட்டும் ஈக்குவல். இன்றைய அதிர்ஷ்டம் யாருக்கு பக்கபலமாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சதின் அடிப்படையில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு இன்றைய அதிர்ஷ்டம் கை கொடுக்கிறது. ஸோ இந்த செக்மெண்ட்டோட வின்னர் லக்னோ சூப்பர் ஜெயண்ட். பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு உதயாதிபதி, அதாவது பஞ்சாப் கிங்ஸோட உதயத்தின் மேலே கவிப்பு இருக்கிறது, நஷ்டம் சேதாரத்தை தரக்கூடிய அமைப்பு. அதே போல் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் மேலே விரையாதிபதியும் இருக்குது, லாபாதிபதியும் இருக்குது. அப்போ விரயம் லாபம் 2மே கலந்து இருக்கிறது லக்னோவுக்கு. ஆனால் லக்னோவுடைய உதயாதிபதி பொன் உச்சம் பெறுவது அந்த அணிக்கு கூடுதல் பலம். 11ஆம் இடத்தை பார்க்கிறதும் பலம். ஆனால் இவங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸோடைய அதிபதி புகர் பார்த்திங்கன்னா 8ல் உட்கார்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதே போல் லாபஸ்தான அதிபதி 8ல் இருக்கிறது, 6 தொடர்பு இருக்கிறதும் சிறப்பு இல்லை. அப்போ இந்த செக்மெண்ட்டுடைய வின்னராக லக்னோ சூப்பர் ஜெயண்ட் சொல்லலாம். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பஞ்சாப்போட அதிபதி 6ல் இருக்கிறது சிறப்பில்லை. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டோட அதிபதி நீச்ச செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் நீச்ச பங்கமாகிறதும் பஞ்சாப் கிங்ஸை காட்டிலும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு இதோட அமைப்பு கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்ட் யூவில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஜெயிக்குது. டுடே லக்கியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஜெயிக்குது. ஜாமக்கோல்லையும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஜெயிக்குது. டீம் நேம், கேப்டன் நேம் நஷ்ட ஜாதகத்தில் ஓரளவுக்கு ஈக்குவலான அமைப்பு இருக்கிறதுனால இந்த போட்டி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறது. அதிரி புதிரியாக வெற்றி பெறுவதற்கும் அமைப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு பிரியான்ஷ் ஆர்யா, ஸ்ரேஸ் ஐயர், ஜாஷ் இங்கிலீஷ், மார்க்கோ யான்சன், யுஸ்வேந்திர சகல், ஹர்ஷ்தீப் சிங்கு. அதே போல் எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு மிச்சல் மார்ஸு, ரிஷப் பண்ட்டு, அப்துல் சமாது, நிக்கோலஸ் பூரன், ஷர்துல் தாக்கூர், மயங்க் யாதவ் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கணிக்கப்படுகிறது. மீள் பார்வை இதுவரைக்கும் அந்த 51 போட்டி முடிவிலே நம்ம மாற்றலை. அடுத்து வெற்றி சதவீதத்தை திங்கட்கிழமை அப்டேட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.